கண்களை ஆண்டவர் திறந்தார். பக்கத்திலேயே நீரூற்று அங்கு இருக்கிறது. ஆனால் ஆகார் அதை பார்க்க முடியல. இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ளாக இருந்து என்றென்றைக்கும் ஊறுகிற ஜீவ ஊற்றை நான் தருகிறேன் என்று சொன்னார். அந்த ஊற்றை நாம் பெற்றுக்கொள்வோமா? நாம் தேவனை அறிந்திருக்கிறோமா? ஒருவேளை இன்னும் அறியாவிட்டால் ஆண்டவர் சொல்கிறார், இவங்க சீஷருடைய கண்கள் திறக்கப்பட்டது, ஆண்டவரை அவர்கள் அறிந்தாங்க, திரும்ப எருசலேமில் அவர்கள் சேர்ந்தாங்க. அதே விதமாக நகோமி கூட திரும்ப எருசலேமுக்குள்ளாக திரும்ப வருகிறார். இந்த குற்றுயிராய் கடந்த அந்த மனுஷன் கூட எரிகோ மார்க்கத்தில் அவனும் சுகம் பெற்றுக்கொண்டு எருசலேமுக்கு வந்து விட்டார். இன்னைக்கு நாமும் ஆண்டவரே உம்மை நான் அறிய வேண்டும். அந்த ஒரு ஸ்திரீ எப்படியாக வஸ்திர தொங்கலை தொட்ட மாத்திரத்தில் அவருடைய வஸ்திரத்தில் அவ்வளவு விடுதலை இருக்கிறது என்று சொல்லி அவள் அறிந்து கொண்ட விதமாக நாமும் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறோமா? ஒருமுறை நான் யோசித்தேன், ஆண்டவருடைய வஸ்திர தொங்கல் அவள் ஒருத்தி மாத்திரமே தொட்டாளா? இல்லை, இன்னொரு இடத்துல இருந்து நான் வாசிக்க முடியும், அநேகர் தொட்டாங்க. கர்த்தருடைய வஸ்திர தொங்கலை அநேகர் தொட்டாங்க, அநேகர் விடுவிக்கப்பட்டாங்க. அந்த கனசரேத் என்கிற மார்க்கத்தில் அந்த வழியில் அந்த கிராமத்தில் ஆண்டவர் போயிருந்தார். அங்கு பார்க்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அந்த கனசரேத்தில் இருக்கிற மனுஷர்கள் இயேசுவை இன்னார் என்று அறிந்தார்கள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது அவர்கள் தொடும்படியாக அங்கு கனசரேத் என்கிற அந்த கிராம மக்கள் இயேசுவை அறிந்து கொண்டாங்க. நடந்தது என்னவென்றால், இந்த கிராம மக்கள் எல்லாரும் இவங்க சொன்ன விதமாக அவருடைய வஸ்திர அந்த ஓரத்தையாவது நாங்கள் தொடரணும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் வஸ்திர ஓரத்தை தொட்டாங்க. எல்லாரும் விடுவிக்கப்பட்டாங்க. விடுதலை சுகம் அங்கு நடக்கிறதை நான் பார்க்கிறோம். நான் சொல்ல வருகிற முக்கியமாக இன்சிஸ்ட் பண்ணுகிற வார்த்தை என்னவென்றால், அந்த கனசரேத் என்கிற அந்த கிராம மக்கள் எல்லாரும் இயேசுவை அறிந்து கொண்டாங்க. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்களேன். 14:35. என்னார் என்று அறிந்த அவ்விடத்து மனுஷர் அவர் என்னார் என்று அறிந்து கொண்டாங்க. இன்றைக்கு நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா? இயேசு யார் என்கிறதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆனால் மரியாளோ இவர் இயேசு என்று அறிந்து கொள்ளல. இவர் ஏதோ காவல்காலி அல்லது அங்கிருந்த போலீஸ்காரர் என்று சொல்லி அப்படியாக நினைத்தாலே தவிர இயேசு என்று அறிந்து கொள்ளல. இன்றைக்கு இயேசுவின் காரியத்தை நாம் உண்மையாக அறிந்து கொண்டு இருப்போம் என்றால் நம்முடைய கிரியைகள் வித்தியாசமா இருக்கும், நாம் படுகிற பிரயாசம் வித்தியாசமா இருக்கும், நம்முடைய ஓட்டம் வித்தியாசமா இருக்கும், நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய சுபாவம் வித்தியாசமா இருக்கும். அவரை ருசி பாராததினாலே, அவரை தெளிவாக அறிந்து கொள்ளாததினாலே. சாங் ஆஃப் சாலமோன்ல அந்த சுலனத்தி ஒரு பாடலை பாடுவார். அந்த பாடல் வித்தியாசமா இருக்கும். அவர் யாரோ நான் சரியாய் புரிந்து கொள்ளல. ஒரு இடத்திற்கு வரும் பொழுது அவர் சொல்லுவார், அவர் என் நேசர், அவர் 10,000 பேர்களிலும் சிறந்தவர் என்கிறதை நான் அறிந்திருக்கிறேன், அவர் அழகுள்ளவர், அவருடைய நேசம் வித்தியாசமானது என்று சொல்லி சுலனத்தினுடைய பாடலை அங்கு பாடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் அவள் இயேசுவை அல்லது அந்த நேசரை அறிந்து கொண்டார். இந்த இயேசுவை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா? இந்த கனசரேத் அந்த கிராம மக்கள் எல்லாரும் இயேசுவை அறிந்திருந்தாங்க. அந்த கிராமஸ்தர் என்ன சொன்னாங்க? அவருடைய வஸ்திர ஓரத்தை நீங்க தொட்டாலே உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி எல்லாரும் இந்த வஸ்திர ஓரத்தை தொடும்படியாக செய்தாங்க. அன்றைக்கு ஆசாரியர்கள் நீல வஸ்திரத்தை அவங்க உடுத்துவாங்க. அவருடைய வஸ்திரம் நீளமாக இருக்கும். ஒரு முறை மோசேவுக்கு ஆசாரியர்கள் என்னென்ன வஸ்திரங்களை போட வேண்டும் என்று சொல்லி நாம் லேவியராக புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். எப்படியாக அவங்க வஸ்திரங்கள் இருக்கணும், அவருடைய நீளமான காரியங்கள் என்ன இருக்கணும். அதே விதமாகத்தான் ஆசாரியர்கள் உடுத்தினாங்க. இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரம் அது எப்பேற்பட்ட நிலமும் நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய வஸ்திரத்தை தொட்ட ஒவ்வொருத்தரும்
அறிந்த ஒவ்வொருத்தரும் விடுதலை பெற்றுக் கொண்டாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு பாவ கட்டில நாம் இருக்கிறோமா, ஏதோ ஒரு பலவீனத்தில் இருக்கிறோமா, ஆண்டவரே அவர்கள் தொட்டு பரிபூர்ண சுகத்தை பெற்றுக் கொண்டார்களே, இன்றைக்கு நாங்களும் அந்த வஸ்திர தொங்கலை, நானும் அந்த வஸ்திர ஓரத்தை தொட்டு பரிபூர்ண சுகத்தை எனக்கும் நீர் அருளச் செய்யும். அப்பேற்பட்ட கிருபைகளை எனக்கும் நீர் தாரும் என்று சொல்லி நாம் அவரை அறிந்திருப்போம் என்றால் உண்மையாக அதை நாம் கேட்க முடியும். ஒருமுறை பேதுரு கூட சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருந்தார். அந்த ரோதை என்கிற சிறு பெண் பேதுருடைய சத்தத்தை அறிந்து கொண்டார். வசனத்தை எடுத்து வாசிங்களேன். அப்போஸ்தலர் 12:14. அந்த சிறு பெண் பேதுரு எப்படி பேசுவார் என்கிறதை, பேதுருவின் சத்தத்தை அந்த சிறு பெண் அறிந்து கொண்டார். இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறோமா? என் நேசர் அவர் 10,000களிலும் சிறந்தவர், அவர் அழகின் சொரூப் என்று சொல்லி அவரை குறித்து நாம் அறிந்திருப்போம் என்றால் நமக்கு இனி துக்கம் இல்லை, நமக்கு செழிப்பு ஏற்படும், நாம் வளர்கிறவர்களாக இருக்க முடியும். எப்பொழுது அந்த இயேசுவை அறிந்து கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை முழுமையாக மாறத்தக்க பலத்தை ஆண்டவர் நமக்கு அருளச் செய்கிற தெய்வமாக இருக்கிறார். அந்த தேவனை நாம் அறிவோமா? இந்த ரோதை சின்ன பிள்ளை பேதுருவின் சத்தம் என்னதென்று அவள் அறிந்து கொண்டாள். சபையார் எல்லாரும் இருக்கிறாங்க, பேதுருக்காகத்தான் விண்ணப்பம் பண்ணுகிறாங்க. ஆனால் பேதுரு வந்திருக்கிறார்கிறதை இவள் சொல்லும் பொழுது அவர்களாலே அதை புரிந்து கொள்ள முடியல. இந்த இயேசு கிறிஸ்துவின் சத்தம் நம்மோடு தொனிக்கப்படுகிறது என்கிறதை நாம் அறிந்திருப்போம் என்றால் உண்மையாக நாம் கீழ்ப்படிந்த ஆண்டவரே, இனியும் நான் உலகத்தான் அல்ல, இனியும் பாவ வாழ்க்கை எனக்குள்ளாக இருக்காது, இனியும் நான் உலகத்தோடு கூட நான் இசைவாய் இருக்க போகிறது இல்லை, அவருடைய ஜனங்களோடு கூட என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போம் என்றால் இங்கு நாம் பெரிதான எழுப்புதலை நாம் பார்க்க முடியும். அப்பேற்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு அருளச் செய்வாராக. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர், பெரிய காரியங்களை நடப்பித்தருளும் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உம்முடைய நாமம் மகிமை பெறுவதாக, உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக. சுவாமி, நாங்கள் அநேகர் இன்னும் சரியாய் உம்மை அறியாதபடிக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தெளிவாக உம்மை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். தெளிவாக உம்மை புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. அந்த சீஷர்கள், எம்மாவூர் சீஷர்கள் சுவாமி, 2 பேர் எம்மாவூருக்கு கடந்து போகிறாங்க. அவர்களோடு கூட நீர் இடைபெற்று இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்ட பிறகு அவர் சம்பாஷித்த இந்த வார்த்தைகளை கேட்டபோது அவருடைய இருதயம் கொழிந்து விட்டு எரிந்தது. பிதாவே, அந்த விதமாக நம்முடைய எங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து பிதாவே, உம்மை முழுமையாக அறிந்து கொள்கிற கிருபைகளை நீர் எங்களுக்கு தாரும். ஆராதனை பக்தி எங்களை விட்டு அகன்று போகட்டும் சுவாமி. இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்ட பக்தியாக இந்த காரியங்கள் மாறட்டும். நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் மகிமை பெற வேண்டுமாய் துதி கன மகிமையாக்கிய செலுத்துகிறோம். மீட்பரட்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாஸ்தவம் நல்ல பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்போம்.